இப்போ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கஜப்பிரஷ்டை விமானம், அந்த மன்னன் கட்டிய 70 கோவில்களுமே கஜப்பிரஷ்டை விமானம். அதுதான் இந்த 70 கோவிலில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு கோவில் கூட இன்னும் பார்த்ததில்லை. இதுதான் முதல் கோவில். அதனால தான் அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய சக்தி அவன் வாங்கியிருக்கான். நிறைய பேர் நினச்சிக்குவாங்க நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போனோம் அப்போனா 70 கோவில் கட்டினனுடைய மன்னனுடைய சிவபெருமானுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போது அந்த மனம் குழம்பி தவிக்கும் பொழுது, அந்த சிவபுராண மகிமையை கேட்கும் பொழுது, மாணிக்கவாசகருடைய சிவபுராணத்தை கேட்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை நீக்கும் ஸ்தலம். ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு முயற்சி செய்கிறார், ஏதோ ஒரு முயற்சி, கல்விக்கான முயற்சி, கல்யாணத்துக்கான முயற்சி, நீங்கள் எந்த முயற்சிக்கு தடையாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போகலாம். இந்த கோவில் இவ்வளோ அற்புத சக்தி வாய்ந்த தடை நீக்கும் ஸ்தலம். அதாவது திருக்கார ஈஸ்வரர் அப்படின்னு பேர். உங்களுடைய போன ஜென்மத்தில் ஏற்பட்ட பாவத்தால் தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஜாதகத்தில் தோஷங்கள் வந்து சேருது. 2ஆம் இடம், 8ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், இவையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக சுபர்கள் உட்கார்ந்துருந்தால் மட்டும்தான் தடை இல்லாமல் இருக்க முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம பார்த்து பொறாம கூட படுவோம். எப்படி இவங்க இவ்வளோ சீக்கிரமாக முன்னேறாங்க, இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது? தெய்வீக அனுகிரகம் இல்லாமல், சரியான ஸ்தலங்களுக்கு செல்லாமல் யாராலையும் ஒரு உயர்வான நிலைக்கு வர முடியாது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போது எப்பேற்பட்ட ஸ்தலம் நமக்கு எந்த நன்மையை செய்ய காத்திருக்கிறது? இப்போ தடை நீக்கும் ஸ்தலம் இன்றைக்கி பார்க்குறது நமக்கு ஒரு பெரிய புண்ணியங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடையை வரும்போது தான் அவன் மனம் துவண்டு போகிறான். அலைந்து திரிந்து கலைந்து குலைந்து மனம் குழம்பி தினம் தவிக்குதே அப்படிங்கிறான். அலைந்து திரிந்து எங்கெங்கேயோ போய் பார்க்குறோம், மனம் ததும்பி தினம் குழம்பி தவிக்கிறதே அப்படின்னு சொல்கிறான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஸ்தலம் நமக்கு தேவை. எப்படிப்பட்ட ஸ்தலம்? தடை நீக்கும் ஸ்தலம். இந்த கார ஈஸ்வரரை வணங்கினால் நீங்கள் எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்து தடையாக நிற்குதோ அந்த பெருமான் அதற்கான வழி விடுகிறார். ஒரு அற்புதமான ஸ்தலமா இல்லையா? सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब सदा शिव सांब शिव अद्भुत विग्रह अमरयधीश्वर अगणित गुणगण अमृत शिव आनन्दामृत आश्रित रक्षक आत्मानन्द महेश शिव इंदुकलाधर इंद्रादिप्रिय सुंदर रूप सुरेश शिव ईश सुरेश महेश जन प्रिय केशव सेवित कीर्ति शिव पुरगाधिप्रिय भूषण शंकर नखर विनाश नटेश शिव ऊर्जित दानव नाश परात्पर आर्जित पाप विनाश शिव ऋग्वेद श्रुति मौलि विभूषण अर्क चंद्राग्नि त्रिनेत्र शिव रूपमनादि प्रपंच विलक्षण ताप निवारण तत्व शिव लिंग स्वरूप सबेश बुध प्रिय मंगलमूर्ति महेश शिव
लूताधीश्वर रूप प्रिय शिव वेदांत प्रिय वेद्य शिव